அவதார புருஷனாகிய நான் விளையாடுற விளையாட்டு வேற. வேற சக்தி, வேற உடல் நலம், வேற மனநலம், இந்த பொங்கி பெருகின்ற பிரவாக சக்தி விளையாடுறது. ஆனால் நான் விளையாடுற சக்தி வேற, அந்த சக்தியால் விளையாடுறேன், அது வேற. ஆனால் என்னுடைய சாயலாலேயே இவர்கள் விளையாடுற விளையாட்டு, என்னுடைய ஒளியின் சாயல் மேலப்படுறதாலேயே, என்னுடைய பிரதிபலிப்பு மேலப்படுறதாலேயே நான் செய்கின்ற அத்துணை வேலையையும் இவர்கள் செய்கிறார்கள். என்னுடைய ஓட்டத்திற்கு ஈடாக எழுந்து நிற்கின்றார்கள். ஒரு பலசாலி 100 தோப்புக்கரணம் போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வளர்ந்து வர்ற குழந்தை 2 தரம் உட்கார்ந்து எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அவர்கள் வாழுகின்ற உணர்வு நிலைக்கு அவர்கள் செய்வது மிக பெரும் சாதனை. அதனால தான் சொல்கிறேன், என்னை விடவும் உயர்ந்தவர்கள். அதாவது இந்த இன்புட் அவுட்புட் அந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்களே. புருஷனாகிய ஒரு பரமஹம்சன் இறங்கி அவனுடைய லீலையை நடத்தணும்னா அருமையான ஒரு மேடை வேணும். அந்த மேடையாக அமைந்து நான் பெருமைப்படுகின்ற மேடையாக அமைந்தவர்கள் எனது ஆசிரமவாசிகள். யாருக்கிட்டையுமே இல்லாத, யாராலுமே கிளைம் பண்ணிக்க முடியாத, நமக்கே உரிய மிகப்பெரிய பெருமை ஆழமான ஸ்ரத்தையுடைய சீடர்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். கோடிக்கணக்கான சொத்துடைய ஆசிரமம். அவங்க நம்மளை மாதிரி 100 பங்கு பெரிய ஆர்கனைசேஷன். ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அருமையான சீடர்கள் சாமி, உங்களை மாதிரியே. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு நல்ல ஆசிரமவாசி சீடனுக்கு இணை ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல பொறுப்பெடுத்த ஆசிரமவாச சீடனுக்கு இணை ஆகவே ஆகாது. அதுக்கு சமமாக ஆகவே ஆகாது. பேர் ரொம்ப புத்திசாலியாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்களா இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கவங்களா இருக்கலாம். அது எப்படின்னா, சில அலை பெரிய அலையாக இருக்கலாம், நான் சில அலை சின்ன அலையாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு உப்புத்தன்மைனா அந்த குருவோடு இருக்கின்ற உறவும் சரணாகதியும் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த உறவும் சரணாகதியும் எல்லாருக்கும் ஒன்று தான். சிலது சின்ன அலையாக இருக்கலாம், சிலது பெரிய அலையாக இருக்கலாம். சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, அது பெரிய அலை. சில பேர் கிச்சனில் சமைக்கிறவங்க, அது ஒரு சின்ன அலை. சில பேர் செக்யூரிட்டியாக இருக்கவங்க, இன்னொரு சின்ன அலை. சில பேர் பாத்ரூம் கழுவுறவங்க, அது இன்னொரு சின்ன அலை. அந்த மாதிரி அலைகள் சின்னதும் பெருசுமா இருக்கலாம். ஆனால் எப்படி கடலுக்குள்ளே இந்த உப்பு வியாபித்திருப்பதைப் போல இவர்கள் எல்லோருக்குள்ளும் நானே நிறைந்திருக்கின்றேன். ரொம்ப அழகாக கிருஷ்ண கீதையில் சொல்லுவார், மன்மனா பவமத் பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி கௌந்தேய மத்குருஷ்வமதர்ப்பணம். என்னையே நினைந்து என்னை பற்றியே பேசி எனக்காகவே வாழ்ந்து என் செயலையே செய்பவர்கள் என்னிலேயே கரைந்து நானாகவே மாறுவார்கள். ஆசிரமவாசிகளுக்கு வேற ஒன்றுமே இல்லையே. அவங்க வேலைக்கு போனாலும் எதுக்காக போகிறாங்க? இந்த உடம்பை வச்சிருக்கணும். உடம்பை எதுக்காக வச்சிருக்கணும்? சாமி சேவை பண்ணுறதுக்கு. அவ்வளவுதான். எல்லாமே எங்கே வந்து முடியுது? இதில் தான் வந்து முடியுது. ஆசையினாலே இயங்குபவர்கள் வைஷ்யர்கள், அச்சத்தாலே இயங்குபவர்கள் க்ஷத்ரியர்கள், கவலையினாலே காரணம் புரியாமலே இயங்குபவர்கள் 4வது வகையினர், ஒர்க்கர்ஸ் கேட்டகரி. ஆனால் இது எதுவும் இல்லாமல் சரணாகதியினாலே பக்தியினாலே இயங்குபவர்கள் மிக உயர்ந்த முதல் நிலை மனிதர்கள். நம்முடைய ஆசிரமவாசிகள் அவங்களுடைய ஆசையும் நான் தான், அச்சமும் நான் தான், கவலையும் நான் தான், அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனும் நான் தான், அவங்களுடைய பக்தியும் நான் தான். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தான் இது சரியான ஸ்லோகம். மன்மனா பவமத் பக்தா. அவங்களோட அச்சமும் வேற எதுக்கும் அச்சப்படுறது கிடையாது. நாம் யாருக்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம். அச்சப்படுற ஒரே ஒரு விஷயம் சாமிக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் கிடையாது.
ஆசைப்படுற ஒரே விஷயமும் சாமியோட அருகாமை மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. குழப்பமா இருந்தாலும் சாமி இப்படி சொல்லியிருப்பாரா இல்லை அப்படி சொல்லியிருப்பாரான்னு சாமி சொன்ன வார்த்தையை பற்றி குழப்பம்தான், வேற எதுவும் கிடையாது. இது செஞ்சால் சரியாக வருமா, அது செஞ்சால் சரியாக வருமா, அதை பற்றி குழப்பம்தான், வேற எதுவும் கிடையாது. இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் சாமி சொன்னதுலேருந்து இன்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். பக்தியாக இருந்தாலும் சாமி கொடுக்குற பக்தி, அவ்வளவுதான். அதனால் என் செயலையே செய்து என்னையே நினைந்து என்னையே பேசி என்னிலேயே வாழ்பவர்கள் எனக்குள்ளேயே கரைகிறார்கள், எனக்குள்ளேயே இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை ஆஷ்ரமைட்ஸ்க்காகவே சொன்னது, அவர்களுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை. எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது, எத்தனை வார்த்தைகளாலும் முடிக்க இயலாது. அது காரணம் இல்லாதது. அவங்க ஏன் இங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே கூட தெரியாது, என்ன காரணம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வெளியில் இருந்த வாழ்க்கையை விட வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கம்மியாக இருக்கும். வெளியிலாவது வீட்டில் வாழ்வாங்க, இங்கே ஓலக்கொட்டாயில் இருக்க வேண்டியிருக்கும், ரூமில் இருக்க வேண்டியிருக்கும். ஃபங்க்ஷன்னா ஓலக்கொட்டாய்க்கு மாறி ஆகணும். அவங்கெல்லாம் போன அப்புறம் ரூமுக்கு திரும்ப வந்தாக வேண்டியிருக்கும், எப்படி வேணால் மாறிக்க வேண்டியிருக்கும். வீட்டிலனா வேறு யாராவது துணி துவச்சி போடுவாங்க, என்ன இங்கே இவங்களே துணி துவச்சிட்டு ஆகணும். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து சாண்டிங் பண்ணி ஆகணும், ராத்திரி 12 மணி வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். வெளியிலையாவது எப்போயாவது டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், ஒரு போண்டா பச்சி வாங்கி திங்கலாம், மாசா குறுக்குறு வாங்கி குடிக்கலாம். பிரைவசியை தியாகம் பண்ணுறது தான் மிகப்பெரிய தியாகம். ஆசிரமவாசிகள் எனது பிரதிபிம்பங்கள், என்ன மாதிரியே தைரியம் இருந்தாகணும். திடீர்னு என்ன பண்ண, ஒரு நாள் நடந்துகிட்டு இருந்தேன், இங்கே ஆசிரமத்துக்குள்ள நடந்துகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பேர் என் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நின்று கேட்டேன், நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு. 4-5 பேரும் அதுக்கு என்ன சாமி சொல்லுங்க, செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னாங்க. கையில் இருந்த கர்ச்சீஃப் ஒருத்தர் கையில் கொடுத்து போனி மலேசியாவுக்கு அப்படின்னு, கையில் இருந்த இன்னொரு செருப்பு பாதுகை கட்டி கொடுத்து நீ போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்படின்னு, இன்னொருத்தருக்கு ஒரு முடியை உருவி கொடுத்து நீ போ துபாய்க்கு அப்படின்னு. அந்த மாதிரி கையில் இருந்த சாமான்களை ஒன்று ஒரு கையில் கொடுத்து போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எந்த டைமில் என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. நேற்று ஆஷ்ரமைட்ஸ் மீட்டிங்கில் ஒரு பிரம்மச்சாரி நீ கூப்பிட்டு நீ பட்டணம் போய் பூஜை பண்ண ஆரம்பி, நீ போய் அங்கேருந்து பூஜை பண்ணி அந்த ஏரியா முழுக்க பழையபடி வேலை நடத்து அப்படின்னு. அந்த பிள்ளை 2வது தரம் கூட யோசிக்கல, சரி சாமி எப்போ போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கமாண்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் உடனே எந்திரிச்சிக்க வேண்டியதான். இது என்ன ஞான சேனை, எதுக்கும் தயாரா நின்று எதையும் எதிர்கொண்டு செய்து முடிக்கின்ற சக்தி, ஸ்ரத்தை, தைரியம். ஊர் தெரியாத ஊரில் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு வேலைன்னா, சொந்த ஊரில் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதை விட பெரிய வேலை. வெளிநாட்டுக்கு அனுப்பின அந்த அவளும் தயங்கலை, சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது இவளும் தயங்கலை. யாருக்குமே தயக்கம் கிடையாது. சாமி சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதை தான் ஆசிரமவாசிகள்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்கிறதுக்கே நான் இவ்வளோ யோசிப்பேன். சொன்னால் தயங்குவாங்கன்னு சொல்லவே மாட்டேன். சொன்னால் தயங்க மாட்டார்கள்னு அவங்க மேலே நம்பிக்கை எனக்கு கொடுக்கறது, அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சொன்ன உடனே அதையும் எந்திரிச்சு நின்று செய்யறது. இதை விட பெரிய தியாகம் என்னன்னா, ஆசிரமவாசிகளாக வந்து நான் சொன்னேன்றதுக்காக போய் படிக்கிறதா, நான் சொன்னேன்றதுக்காக என்னுடைய பக்கத்தில் கூட இல்லாமல் போய் நின்று வேலை செய்கிறது. சில பேரை போய் படிச்சுட்டு வான்னு அனுப்புகிறேன், சில பேரை போய் ஒரு ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறேன். அதுதான் மிகப்பெரிய தியாகம். அதுதான் மிகப்பெரிய தியாகம். எந்த நேரத்தில் எந்த வார்த்தை வரும்னு தெரியாது. அதுக்கான தியாகம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற தியாகம், அதைத்தான் ஆசிரமவாசிகள்னு சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை, உபனிஷத் வார்த்தை. தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகத்தன்மை இல்லாமல் அமிர்தத்துவமாகிய நித்தியானந்த நிலை அடையப்படாது.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேற எந்த மாதிரி உங்களை பூசி மொழிகிட்டாலும் நீங்கள் பூசி மொழிகிறீங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த தியாகத்தன்மையினால் மட்டும்தான் நித்யானந்த நிலை அடையப்படும். மனக்காக மற்றதை தியாகம் பண்ணது மட்டும் இல்லாமல் என் வேலைக்காக என்னையுமே தியாகம் பண்ணுறது தியாகத்தின் உச்சி. என்னுடைய வார்த்தைக்காக என்னை சுற்றி வாழ்கின்ற வாழ்க்கையுமே தியாகம் செய்வது, அதுதான் மிகப்பெரிய தியாகம். ஏன்னா மற்றதுக்காக எனக்காக மற்றதை தியாகம் பண்ணிடுறது பெரிய தியாகம் கிடையாது, அது ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா சாமியை சுற்றி வாழறதுன்னா அவ்வளோ ஜூஸியான லைஃபு, அவ்வளோ பெரிய ஜாய்ஃபுல்லான லைஃபு. மற்றதெல்லாம் தியாகம் பண்ணிடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு வேலை சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது என்னை சுற்றி வாழறதையே தியாகம் பண்ணிட்டு போகிறது, இவங்க எல்லாருடைய தியாகத்தினுடைய ஒட்டுமொத்த திரட்சி. அதனால தான் இத்தனை லட்சம் பேருக்கு நாம் நல்லது செஞ்சுருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு நம்ம ஹீலருங்க ஹீல் பண்ணுறாங்க. ஒரு முட்டி வலி, தலைவலி, இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட போதுமே 20,000 பேருக்கு ஹீல் ஆகுது ஒரு நாளைக்கு. இது இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய புத்தகங்களை படிப்பதன் மூலமாக மென்டல் ஹீலிங் ஆகிறாங்க, மன ரீதியாக துக்கத்திலிருந்து வெளியில் வராங்க, ஆனந்தமயமாக வராங்க. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் திரண்டு எழுந்து பொறுப்போடு நிற்கின்ற இந்த சில நபர்கள், ஆசிரமவாசிகளுடைய தியாகம்தான். இவங்க தியாகம்தான், இவங்களுடைய தியாகம்தான் மீது எல்லாத்துக்குமான காரணம். நான் யாருக்காவது ஒரு உத்தரவு கொடுக்கும் பொழுது எப்பவும் காரணத்தை சொல்கிறதே கிடையாது. காரணத்தை கேட்டுட்டு செய்கிற ஆளுங்களுக்கு உத்தரவு கொடுக்குறதே கிடையாது. உத்தரவு போடுறவங்களுக்கு காரணம் சொல்கிறது கிடையாது, காரணத்தை கேட்டுட்டு தான் செய்வேன் அப்படின்ற ஆளுங்களுக்கு உத்தரவு போடுறது கிடையாது. காரணம் இல்லாமலேயே வார்த்தையை வாழுபவர்கள் அவங்களத்தான் ஆசிரமவாசிகள்னு சொல்கிறேன். பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது சுந்தரர் மிக அருமையாக ஆரம்பிக்கிறார். முதல் வரி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றாரு. தில்லையிலே வாசம் பண்ணுகின்ற அந்த தீட்சிதர்கள் தான் அந்த எல்லா இந்த ட்ரெடிஷனையும் உயிரோட வச்சிருக்கிறதுனால தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுக்கு மேலே என்னுடைய வரலாறு எங்கு எழுதப்பட்டாலும் சரி, முதல்ல தியானபீடத்தின் ஆசிரம வாசிகளை முதல்ல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதப்படணும். இன்றிலிருந்து எங்கெங்கெல்லாம் என் வரலாறு வாசிக்கப்படுகிறதோ எழுதப்படுகிறதோ, பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க, the book is dedicated to all the ashramites of நித்யானந்த தியானபீடம். என்னுடைய வாழ்க்கை படிக்கப்படுவதற்கு முன்பு, எப்படி பெரிய புராணம் படிக்கிறதுக்கு முன்னாடி தில்லைவாழ் அந்தணர்கள் முதல் நினைக்கப்படுறார்களோ, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் செயல்களும் லீலைகளும் படிக்கப்படுவதற்கு முன்பு, நினைக்கப்படுவதற்கு முன்பு இந்த தியானபீடத்தின் ஆசிரம வாசிகள் நினைக்கப்படட்டும். கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த பிருந்தாவனமே ராதையின் நினைவினால் மலரட்டும்னு சொன்ன மாதிரி இந்த உலகமே என்னுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு முன்பு, என்னுடைய லீலைகளை படிப்பதற்கு முன்பு, அதில் கரைவதற்கு முன்பு ஆசிரமவாசிகளை, நித்யானந்த தியானபீடத்தின் ஆசிரமவாசிகளை, இதற்கு காரணமாக இருந்தவர்களை நினைக்கட்டும், இதற்கு காரணமாக இருந்தவர்களை உணர்ந்து மலரட்டும். இந்த கோயிலில் இவர்கள் எல்லோருடைய தியாகத்தாலும் தான் இந்த இடம் கைலாசம் மாதிரி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இடம் கைலாயம் மாதிரி இருக்கு. அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பெருமை நான் நினச்சி பெருமைப்படுறவங்களாம் பக்தர்கள். என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பெருமைன்னு யாரை நான் நினச்சி பெருமைப்படுறனோ அவங்கெல்லாம் என் ஆசிரமவாசிகள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெருமைன்னு என்ன நினச்சி பக்தர்கள் பெருமைப்படுறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த பெருமைன்னு எனது ஆசிரமவாசிகளை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன்.
தியாகத்தையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்பவர்கள் நமது ஆசிரமவாசிகள். தியாகமே இவர்களுடைய வாழ்க்கை. பவர் ஆஃப் இன்ஃபினிட்டியா எக்ஸ்பிரஷன் நடந்ததுனால தொண்டர்களும் அதே ஸ்திரத்தோடு அதே இன்டென்சிட்டியோட அந்த தியாகத்தோடு இறங்கி வந்திருக்கிறார்கள். சாமி எப்பவுமே சொல்லுவேன், ஆஷ்ரமைட்ஸை கிண்டல் பண்ணும் பொழுது மேலேருந்து இறங்கி வரும்போது, விதி கெட்டதுங்களா மதிக்கெட்டதுங்களா வாடா கிழ போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் போல, அதனால தான் விதி கெட்டது மதிக்கெட்டதமாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விதி கெட்டதுனா விதியை அறுத்த ஜீவன் முக்தர்கள். மதி கெட்டதுன்னா தான் தனியா நினைக்கின்ற அந்த அகங்கார மதி கெட்டதுகள். 3 காலத்தாலே கட்டுப்படுத்துகின்ற விதி கெட்டதுகளும் 3 குணத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகின்ற மதி கெட்டதுகளும் தான் எங்கூட இறங்கி வந்திருக்கு. இவர்கள் எடுத்த பொறுப்பினால்தான் பலாயிரக்கணக்கான மக்கள் ஜீவன் முக்தர்களாக வாழத் துவங்க இருக்கிறார்கள். அந்த ஜீவன் முக்தர்களாக பலாயிரக்கணக்கான மக்களை மாற்றுவது, மாற்றிக்கொண்டிருப்பது, மாற்றும் உத்வேகமாக இன்ஸ்பிரேஷனாக இருப்பது, இந்த எல்லா புண்ணியமும் இந்த ஆசிரமவாசிகளை அடையட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். சொல்ல முடியாத, உணரவே மட்டும் முடியக்கூடிய இந்த உணர்வு காதலால் உங்களை எல்லோரையும், ஆசிரமவாசிகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்களாக, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, சர்க்கரையில் தேன் கரைவது போல, தேனில் சர்க்கரை கரைவது போல ஜீவன் முக்தர்களாகி அவதார புருஷனுக்குள்ளும் அவதார புருஷன் ஜீவன் முக்தர்களுக்குள்ளும் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.